ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் உற்சாகமான ஒரு இனிய காலை வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி எந்த பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டாவேலுன்ற ஒரு பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மெட்டாவேலுன்றது ஒரு வேர்ல்டு வைடு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடக்கிற பிஸ்னஸ் இது கிடையாது ஆக்சுவலாக. ஸோ வேர்ல்டு வைடாக இந்த பிஸ்னஸை ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணிகிட்ருக்காங்க. வியட்நாம், சைனா இப்படி சொல்லிட்டு. தயவு செஞ்சு என்னோடய வாய்ஸை யாரும் பார்க்காதீங்க. இதில் இருக்க கண்டென்ட்டை மட்டும் முழுசாக கேளுங்க. ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால என்னோடய வாய்ஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ எது என்னுடைய வாய்ஸ் கிடையாது. ஸோ மெட்டாவேலுன்றது ஒரு ஃப்யூச்சர் டெக்னாலஜி பேஸ்டு பிஸ்னஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகம் வந்து அடுத்த டெக்னாலஜியை நோக்கி போயிட்டுருக்கு. அடுத்த இண்டஸ்ட்ரியே வந்து என்னென்னா டெக்னாலஜி வச்சு தான் இன்றைக்கி பெரிய லெவலில் எல்லாருமே பணம் சம்பாதிச்சிட்ருக்காங்க. இந்த இன்டர்நெட் உலகத்தில் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஃபேஸ்புக் ஓனர் எங்கே இருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் ஓனர் எங்கே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஏஐ எப்படி உலகத்தை ஆளுது. பட் எல்லா டெக்னாலஜியுமே நம்ம பயன்படுத்துகிறோமே கண்டி இந்த இன்டர்நெட் உலகத்தில் நம்ம எதாவது சம்பாதிச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவலில் வளரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி மெட்டாவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி வர போகிறோங்க. நல்லா கவனிச்சுங்க, மெட்டாவர்ஸ். நம்ம எப்படி ஏஐ பற்றி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்ததுமோ இன்றைக்கி ஏஐ உலகத்தை ஆண்டுட்டுருக்கு. அந்த மாதிரி அடுத்த ஒரு 5 வருஷத்தில் மெட்டாவர்ஸை பற்றி நம்ம எல்லாருமே பேச போகிறோம், பயன்படுத்த போகிறோம். பட் பயன்படுத்தக்கூடிய ஒரு நபராக இல்லாமல், யூஸராக இல்லாமல் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக வரப்போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மெட்டாவேலுன்ற பிஸ்னஸை இன்றைக்கே நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணுறோம். இந்த மெட்டாவேலுன்ற நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிகப்பெரிய உலகத்திலே ஒரு மிகப்பெரிய மெட்டாவர்ஸை உருவாக்கி கொண்டு வர போகிறாங்க. இதில் நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இயர்லியராக இந்த மெட்டாவேலில் கொண்டு வர இந்த மெட்டாவர்ஸில் நம்ம இந்த டெக்னாலஜியை அடாப்ட் ஆகிறது மூலிமா இதை பயன்படுத்தி நம்மளால் பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்க முடியும். ஃப்யூச்சரில் ஒவ்வொரு செகண்டும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த மெட்டாவேல். இன்றைக்கி அதை சம்மந்தமான பிஸ்னஸை தான் பார்க்க போகிறோம். என்னுடைய நேம் பார்த்திங்கன்னா விக்னேஷ், சொந்த ஊர் காஞ்சிபுரம். இந்த மெட்டாவர்ஸை பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் வீடியோ இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்தியாவிலேயே முதன் முறையாக ஒசூர் அருகே உள்ள அஞ்செட்டி கிராமத்தில் மெட்டாவர்ஸ் எனப்படும் வெர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பம் மூலம் திருமண வரவேற்பு விழா நடைபெற்றது. சிவலிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மென்பொறியாளர்களான தினேஷ் மற்றும் ஜனக நந்தினி ஜோடி தங்கள் திருமணத்தை வித்தியாசமாக நடத்த திட்டமிட்டனர். அதன்படி மெட்டாவர்ஸ் என்ற தொழில்நுட்பத்தின் மூலம் பார்ப்பவர்கள் புருவத்தை உயர்த்தும் அளவுக்கு டிஜிட்டல் திருமணத்தை அவர்கள் நடத்தியுள்ளனர். மெட்டாவர்ஸ் என்பது நாம் நினைப்பதை கண்முன் கொண்டு வரும் மெய்நிகர் உருவம். இதற்காக பிரத்யேக தீம் ஒன்றை உருவாக்கி அதில் மணமகன் மற்றும் மணமகள் உருவத்தை கண்முன் கொண்டு வந்துள்ளனர். புதுமண தம்பதிகள் மட்டுமின்றி உறவினர்களும் மெய்நிகர் வடிவத்திலேயே அமைக்கப்பட்டிருந்தனர். பிடிச்சதெல்லாம் பண்ண முடியும். ஒரு லேமேன் பர்சூட்டில், அதாவது ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு ஒரு ட்ரீம் வெட்டிங் இருக்கும். அந்த ட்ரீம் வெட்டிங் நார்மலாக பண்ணோன்னா ஃபினான்ஷியல் எவ்வளோ சப்போர்ட் இருக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். பட் மெட்டாவர்ஸில் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண முடியும். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் ஸோ காயின்ஸ்விட்ச் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து எங்களுக்கு இதை ஸ்பான்சரும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு மெட்டாவர்ஸ் வெட்டிங்கை காயின்ஸ்விட்ச் தான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அண்ட் டாடிபஸ்ன்ற ஒரு சென்னை ஸ்டார்ட் அப் தான் இந்த டெக்னிக்கல் பிளாட்ஃபார்மை ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மெட்டாவர்ஸ்னால் பேசிக்காக அது ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ அது வந்து ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு, ஒரு 3D மெட்டாவர்ஸ்னால் எல்லாரும் விஆர் ஏஆர் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி எந்த கிளாஸும் காகல்ஸும் தேவைப்படாது. ஜஸ்ட் நீங்கள் மொபைல்லேயே ஒரு கேம் மாதிரியே உங்களுடைய கேரக்டர்ஸ் மெட்டாவர்ஸில் இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் வந்து மெட்டாவர்ஸ் தான். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ஏஐ ரோபோட்டிக்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எவால்வ் ஆகிட்டு இருந்தது. இப்போ அதுதான் ஃபியூச்சராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் மெட்டாவர்ஸ்ன்றது தான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டெக்னாலஜி வந்து மெட்டாவர்ஸில் தான் இருக்கும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அவர் ஒர்க் வந்து டிஜிட்டலைஸ்டாக மாறிடும், விர்ச்சுவல் வேர்ல்டில் தான் நடக்கும். இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இட் வாஸ் லைக் அ ட்ரெடிஷன் கம் ஃபேண்டசி. ஸோ எங்களுக்கு பிடிச்ச ஹாரி பாட்டர் தீமில் நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ்அப் ஆயிருந்தோம். அப்பா வந்து எங்களுக்குன்னு ஒரு ப்ரீ டிஃபைன்ட் ஆக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ நான் நார்மலாக பார்த்து அவதார்ஸ் விட உள்ளே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ அப்பாவோட ஃபேஸ் வந்து நார்மலாக அந்த ஃபோட்டோ பார்க்குறப்போ அப்பா ஃபேஸ் மாதிரி இல்லை அப்படின்னு லைட்டாக ஒரு இது இருந்தது. பட் உள்ளே என்னால் அது ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அந்த 3D இதில் வந்து ரியலாக உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. இருவேறு மனங்கள் ஒரு சேர சங்கமிக்கும் திருமண வைபவத்தை தொழில்நுட்பத்தில் நடத்தி அனைவரதையும் வியப்பில் ஆழ்த்திய மணமக்கள் தங்கள் வாழ்க்கையை தொடங்கி இருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோவை பார்த்துருப்பீங்க. மெட்டாவர்ஸ் தான் ஃபியூச்சர். இது ஜஸ்ட் நான் நியூஸில் வந்து தான், இது ஒரு பிகினிங் ஸ்டேஜ் தான். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை என்னால் காட்ட முடியும். ஸோ நல்லா புரிஞ்சுங்க, பெரிய லெவலில் ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மெட்டாவேல் நிறுவனத்தை பற்றி நம்ம பேசிக்காக பார்ப்போம். இந்த மெட்டாவேல் வந்து ஒரு வேர்ல்டு வைடாக ரன் ஆகிட்டு இருக்கு. நியர்பை 3 வருஷம் இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3 வருஷம் ஆகிடுச்சு ஸ்டார்ட் ஆகி. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 23 லட்சம் பீப்புள் வந்து இந்த பிஸ்னஸ்குள்ளே இருக்காங்க. ஸோ இந்த மந்த் மட்டுமே பார்த்திங்கன்னா 18,000 பீப்புள் வந்து பிஸ்னஸ்குள்ளே நியூ யூசர்ஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா 400 கோடி இன்கம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கு. எங்கே சார் 400 கோடியுமே கம்பெனிக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்னருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் 100% பே அவுட் வித்தின் மைக்ரோ செகண்டில் வருமானம் தரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் மெட்டாவேல். ஸோ இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம். இது வரைக்கும் நம்ம நிறைய கான்செப்ட் பண்ணியிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். ஸோ நிறைய லாஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு மீன்ஸ் வந்து ஒரு ஓனருடைய கண்ட்ரோலில் தான் நம்ம இருப்போம். நம்ம சம்பாதிச்ச பணத்தை நம்மளால் எடுக்க முடியாது. நமக்கு ஒரு 10% 5% தான் நமக்கு வருமானம் கொடுப்பாங்க. பட் மெட்டாவேலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பிஸ்னஸ் கொண்டு வரீங்களோ, அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த 100% ப்ராஃபிட் வித்தின் மைக்ரோ செகண்டில் நம்ம கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை தயவு செஞ்சு பயன்படுத்தி பெரிய லெவலில் சம்பாதிச்சுக்குங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் யார் எவ்வளோ சம்பாதிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங்கில் இப்போ வர சைடில் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது என்னுடைய ஐடி தான். என்னுடைய ஐடியை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காமிக்க போகிறேன். நான் என்ன லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், நான் என்ன மாதிரி இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டை எடுத்து நான் 2 இயர்ஸாக ஃபுல் டைமாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 இயர்ஸில் எந்த ஒரு பிளாட்ஃபார்மே நான் ஒரு அதர் ப்ராஜெக்டை நான் கையில் எடுக்கவே கிடையாது. ஒன்லி ஒன் மெட்டாவேல் மட்டும் தான் 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மெட்டாவேலில் டோட்டலாக இந்த 12 லெவலுமே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 12 லெவலை கம்ப்ளீட் பண்ணது மட்டும் கிடையாதுங்க, 12 லெவல்லையுமே இன்கம் எடுத்திருக்கேன். நியர்பை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 60 லேக்ஸ் பக்கம் பார்த்திங்கன்னா வந்து 60 லேக்ஸ் மேலே இதில் வந்து இன்கம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மெட்டாவேல் பொறுத்த வரைக்கும் ஸோ யார் உள்ளே வந்தாலும் சக்ஸஸ் பண்ணாமல் வெளில போக முடியாதுங்க. ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் கம்பெனி எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே எடுத்துக்கல, 100% ப்ராஃபிட்டை நமக்கே கொடுத்துட்றாங்க வித்தின் மைக்ரோ செகண்டில். ஸோ அந்த ப்ராஃபிட்டை எவ்வளோ நாள் சார் எடுக்க முடியும்? 1 ஹவரில் எடுக்கலாமா, ஒரு ½ ஹவரில் எடுக்கலாமா? இன்னும் வித்தின் மைக்ரோ செகண்டில் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துக்க முடியும் இந்த மெட்டாவேலில். இப்போ ப்ராஃபிட் எடுத்தவங்களோட இன்கம் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஒன் டே இன்கம் நியர்பை ஒரு 5.5 லட்ச ரூபா பக்கம் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நியர்பை வந்து பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா பக்கம் இன்கம் எடுத்திருக்காங்க. நியர்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 லட்ச ரூபா இன்கம் எடுத்திருக்காங்க. ஸோ நியர்பை வந்து பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா இன்கம் எடுத்திருக்காங்க. இவங்க எல்லாமே ரீசன்ட் இன்கம், இது எல்லாமே ரீசன்ட் இன்கம். நியர்பை வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா இன்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ நியர்பை வந்து பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா இன்கம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ பீப்புளை வந்து மெட்டாவேலுக்குள்ளே என்னால் காமிக்க முடியும். நியர்பை வந்து பார்த்திங்கன்னா வந்து 1.5 லட்ச ரூபா பிஸ்னஸ் பீப்புள் இன்கம் எடுத்திருக்காங்க. நியர்பை 1.5 லட்ச ரூபா இன்கம் எடுத்திருக்காங்க. ஸோ எத்தனை இன்கம் பாருங்கள். ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். மெட்டாவேல்ன்றது ஸோ இன்றைக்கி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுறதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரே ஒரு கான்செப்ட் கூட பக்கத்தில் நிற்க முடியலைங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நியர்பை 3 வருஷமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஓனர் கண்ட்ரோல் கிடையாது, பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம். மோர் டீட்டெயில் வேணால் நான் நம்பர் தரேன். தேங்க்யூ.